அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல விசித்ராமா வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணாங்க. பிக் பாஸே வச்சு கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நீங்கள் வந்திருந்து என்ன சொல்றீங்கன்னா, வார்த்தைக்கு வார்த்தை லேடிஸ்ட்டை வந்து ஒழுங்காக பேசுங்க, அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா 3 மாதம் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தீங்கன்னா வந்து மோக்கிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதை யாருமே ஒரு ஆள் கூட கேட்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸை ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்டாங்க. இங்கே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை வந்து மோக்கிங் பண்ணிட்டுருக்கான், ஆனால் அவரை நீங்கள் வந்து ஒரு கேள்வியும் கேட்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷை பற்றி தான் சொல்கிறாங்க. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணுறாரு இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு தான் பேசுகிறாங்க. ஒரு சாதாரண விஷயம், நான் ஏதாவது வந்து சொன்ன அந்த உப்புமா பேட்டரை கூட உப்புமா ஏன் குப்பையில் கொட்டிங்க அப்படின்னா கூட என்ன மேடம் நீங்கள் வந்து ஸ்டாம்பிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை வந்து பெருசாக நம்ம யதார்த்தமாக தான் சொல்லுவோம். அதை கூட அவர் வந்து ஸ்டாம்பிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக பேசினா கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா குதர்க்கமாக தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு கிழிச்சு விட்டாங்க. 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த பக்கம் அர்ச்சனா, அதுக்கப்புறம் விசித்ராமா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே விசித்ராமா வந்து சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து இந்த அளவுக்கு அவர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, நான் வந்து பேசும்போது நீங்கள்லாம் எதுக்கு வந்து டிஸ்அக்ரி கொடுத்தீங்க, அப்படி நீங்கள் டிஸ்அக்ரி கொடுக்குறனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குளிர் விட்டு போயிடுது, யாருமே கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அவர் ஓவராக குளிர் விட்டு போச்சு, கான்ஃபிடன்ஸ் வந்து ஏறி போச்சு, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து கேட்குறாங்க. அர்ச்சனா வந்து எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கே வந்து பயமாக தான் இருக்குது, அவரை வந்து நான் ட்ரஸ்ட்டே பண்ண முடியலை, ஆனால் நான் வேணாம்னு சொல்லி நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, அதனால் நான் சண்டை போடுற மூடு இல்லை, அதனால் நான் வந்து இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கிழிச்சிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா, இவருக்கே வந்து டைட்டில் கொடுத்து, இவருக்கே 50 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து, இவருக்கே வந்து அனுப்பிச்சி விட்ருங்க. நீங்கள் இவர் வந்து ஒரு கேள்வியும் கேட்க வேண்டாம், சரியா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை தொடர்ந்து ஒரு வார்த்தைக்கு வார்த்தை வந்து அவர் வந்து மார்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் யாருமே கேட்காதீங்க, அப்போ நீங்கள் அவர் டைட்டில் கொடுத்து ஆட்டி விட்ருங்க, சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு கிழிச்சு விட்டாங்க. நம்ம பேசுறதெல்லாம் வந்து சாதாரணங்க. தினேஷை பற்றி டேரெக்டாகவே தினேஷ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக கிழிக்கிறது விசித்ராவால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்கே வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன், நம்மளும் அதான் கேட்டுருக்கோம், ஒரு சின்ன கேள்வி கூட இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குளிர் விட்டு போச்சு, அதிக குளிர் விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.